மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை, ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. ஆகவே தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். எந்த தொழிலில் இருந்தாலும் நீங்கள் அதில் முதலிடத்திற்கு வந்து விடுவீர்கள். டாப் 10 ரேங்க் உள்ள இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய ரேங்கிங் பார்த்தா டாப் 10 உள்ள வரும். அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பண்ணக்கூடிய நேரம். என்ன தொழிலாக இருந்தாலும் தொழிலிலே ஒரு மகத்தான வளர்ச்சி, உன்னதமான ஒரு பெயர் புகழ் அனைத்தும் கிடைக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நாள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பூமி லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வெகு சிறப்பான முறையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 7 குடைவன் உச்சம் பெற்று குருபார்வை பெறுகிறது. 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனும் சனியோடு சேர்ந்திருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. திருமண வயதில் உள்ள ரிஷப ராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். இளம் ஆண் பெண்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் வயசானவங்க யாராவது கல்யாணமாக இருந்தால் கூட இப்போ கல்யாணம் ஆகிடும். ஏன்னா இப்போ இளம் ஆண் பெண்கள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா ஒரு காலத்தில் ஏர்லி மேரேஜ் அப்படின்னாக்க 20 வயசில் கல்யாணம் ஆகிடும்னு அர்த்தம். 20 அண்ட் பிலோ கல்யாணம் ஆனால் ஏர்லி மேரேஜும்பாங்க. இப்போ 27, 28 கல்யாணம் ஆனால் ஏர்லி மேரேஜ். 30 கிராஸ் பண்ணால் தான் திருமண வயது வந்ததாக கருதுகிறார்கள். சமுதாய மாற்றம் இதெல்லாம். சொசைட்டியில் சேஞ்சஸ் வந்துட்டுருக்குல்ல. நம்ம தாத்தா காலத்திலலாம் ஆணுக்கு 14 வயசு, பெண்ணுக்கு 8 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறமா இந்த சாரதா சட்டம் அது இது எல்லாம் வந்தது. சோஷியல் அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. சட்டத்திட்டங்களெல்லாம் வந்தன. அதன் பிறகு 18 இயர்ஸ் ஆனால் தான், மேஜர் ஆனால் தான் கல்யாணம் பண்ணணுன்ற ரூல் வந்திருக்கு. இப்போ பெண்களெல்லாம் படிக்கணும், வேலை பார்க்கணும், என்னுடைய கரியரை பார்க்கணும். கரியர் நல்லா இருக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, நான் வெளிநாட்டுக்கு போவேனா, நான் ஃபாரின் போவேனா, அமெரிக்காவுக்கு போய் எம்எஸ் பண்ணுவேனா, டிகேபி பண்ணுவேனா, இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாருக்கும் மேரேஜ் லேட் ஆகுது. ஆக இவர்களுடைய அந்த திருமணத்திற்கான நேரமே அவங்க 30க்கு மேலே 32 வரும்போது தான் அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி எது ஏர்லி மேரேஜ் அப்படிங்கிறதே அது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இள வயதினராக இருந்தாலும் சரி அல்லது 40ஐ தாண்டியவர்களாக இருந்தாலும் சரி, திருமண நேரம் வந்துவிட்டது. மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 3ஆம் இடத்திலே சந்திரன் ராகு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.